ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் கர்ம சந்நியாச யோகம். இதுல நாம 3 ஸ்லோகங்களுக்கு பொருள் பார்த்தோம். பகவானே ஆரம்பிச்ச இந்த அத்தியாயத்தை முதல்ல சொன்னார், இப்ப நான் உனக்கு இந்த ஞான யோகத்தை பற்றி சொல்லி இருக்கிறேன், கர்ம யோகத்தை பற்றியும் சொல்லி இருக்கிறேன். இது ரெண்டுமே கர்ம யோகத்தை பண்ணும் பொழுது ஞான பூர்வகமான ஒரு புத்தியோட நீ அந்த கர்ம யோகத்தை பண்ணணும். இந்த விஷயங்கள் எல்லாம் நான் இப்ப புதுசா உனக்கு சொல்லல. இது ஏற்கனவே நான் விவஸ்வானுக்கு சொன்னது. விவஸ்வான் அதனால் பலனடைந்ததன் காரணத்தினால அவன் மனுவுக்கு சொன்னான். மனுவும் பலனடைந்த காரணத்தினால மனு இக்ஷ்வாகுக்கு சொன்னான். இது மாதிரி இது பரம்பரையாக இந்த ஞானமானது வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அப்ப இந்த அதுல நாம சிந்தனை பண்ணினோம், இது குரு பரம்பரை அப்படிங்கிற விஷயத்த நமக்கு காமிக்கிறது. இந்த பரம்பரையாக வரக்கூடிய ஒரு ஞானமானதுதான் நமக்கு முழுமையான ஒரு விடுதலையை கொடுக்கும். பந்தத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொன்னா அதற்கு பூர்ணமான ஆத்ம ஞானமானது நமக்கு இருக்கணும். அரகுர ஞானத்தினால நம்மளால விடுதலை பெற முடியாது. திடீர்னு முளைக்கக்கூடிய குருக்களால நமக்கு தேவையான அறிவை கொடுக்க முடியாது. அறியாமையை போக்க முடியாது. முக்கியமா நமக்கு அறிவை கொடுக்கறதுங்கிறது இல்லை இங்க விஷயம். அறியாமையை போக்குறது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். ஆத்ம ஞானத்தை பொறுத்தின வரைக்கும் ஏதோ ஒண்ணு புதுசா வேதாந்தம் கண்டுபிடிச்சு நமக்கு சொல்றது அப்படிங்கிறது கிடையாது. நிறைய இடத்துல இத சுவாமிஜி ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவார். வேதாந்தம் புதுசா ஒரு விஷயத்த சொல்லல, இருக்கிற விஷயத்த பார்க்க சொல்றது. எதையோ தப்பா பார்த்து கொண்டிருக்கிறோமே, அந்த பார்வையை அதன் பக்கம் நம் பக்கம் திருப்பினாலே போதுமானது. எதெல்லாம் அனித்திய வஸ்துவோ அதுல நாம நல்லா மூழ்கி மூழ்கி மஜ்ஜதே சஜ்ஜதே அப்படின்னு எல்லாம் எழுதுறார் ஆதிசங்கரர். விவேக சூடாமணி நல்லா போட்டு அமுங்கி அமுங்கி எழுந்துக்கிறான் பாவம். ஒவ்வொரு வாட்டியும் அதுல சுக துக்கம் வருது, துக்கம் வந்தாலும் பரவாயில்லன்னு அந்த அல்ப சுகத்துக்காக திரும்ப திரும்ப அவன் மூழ்கிறான் அப்படின்னு. அந்த இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய புத்தியிலிருந்து இதெல்லாம் வேண்டியதில்லைங்கிறத நீக்கிற வேலையத்தான் இந்த ஆத்ம ஞானத்தினுடைய அத்தனை இது டெக்ஸ்ட் எல்லாம் நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா, நம்ம ராங் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் நீக்கிறது. அதுதான் நமக்கு பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு வேலை. இந்த வேதாந்தம் பண்றது என்ன பண்றது அப்படின்னு. அப்ப இந்த குரு பரம்பரை அப்படிங்கிறத ஏன் நாம போற்றுகிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த இவர்கள் புதுசா ஏதோ கண்டுபிடிச்சு நமக்கு சொன்னாங்கிறதுக்காக போற்றல. இது பகவானுடைய முகத்தினால் வாயினால் வந்திருக்கக்கூடிய அந்த வேதத்தின் கருத்துக்களை ஒட்டி கருத்துக்களே தான் இவற்றெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை சிந்தாம செதறாம அடுத்தடுத்த பரம்பரைக்கு கொண்டு போறது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம சொந்த கறக்க அதுல புகுத்தாம, நம்ம கைச்சரக்கெல்லாம் போட்டு அதை கலப்படம் பண்ணாம, இருக்கிறபடி தத்துவத்தக அப்படின்னு பின்னாடி பகவானும் சொல்றாரு, முன்னாடியும் சொல்றாரு. எல்லா இடங்கள்லயும் இந்த தத்துவத்தகன்னா என்ன, உள்ளது உள்ளபடி. எதுவும் என்னோட விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டதாக அதை நான் செய்யறது கிடையாது. என்ன இருக்கோ அந்த விஷயத்த அப்படியே அந்தந்த சிஷ்யர்களுக்கு, தகுதியான சிஷ்யர்களுக்கு அதை சொல்லி, அதன் மூலம் அவன் ஒரு தகுதியான சிஷ்யனுக்கு அவன் குருவாகி, அவன் தகுதியான சிஷ்யனுக்கு அதை சொல்லி, இந்த பரம்பரையத்தான் பகவான் இது பரம்பரா பிராப்தம் அப்பா. இது இப்ப என்ன ஆயிடுத்து அப்படின்னா, கொஞ்ச நாள் ஆக 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 அது கொஞ்சம் காலம் ஆக ஆக சகாலே நேக மகத்தா யோகோ நஷ்ட பரந்தப்பா. இது நஷ்டமாயிடுத்தப்பா. இது கொஞ்சம் குறைவாகி விட்டது. இது மறைந்து போக ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம். நம்ம சரியான பாத்திரங்களின் கைகளில் அந்த விஷயம் போய் சேராததுனால டைல்யூட் ஆயிடுது. அது டைல்யூஷன்னால கொஞ்சம் கொஞ்சமா அது அதனுடைய முக்கியத்துவம், மேன்மை, மகத்துவம் இதெல்லாம் தெரியாமையே போயிடுது. இன்னைக்கு சாப்பிட்டா போறோம், இன்னைக்கு உடுத்திட்டா போறோம், இன்னைக்கு இப்ப ஜொலிச்சா போறோம். நம்ம அப்படி ஆயிப்போச்சு வாழ்க்கை. அது நம்ம இதெல்லாம் அனித்தியம் அனித்தியம்னு தெரிந்து கொண்டு வாழ்ந்த காலம் போய் இத அனித்தியத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு காலமாக வந்துடுது. அதனாலதான் அக்கிரமம், அநியாயம் எல்லாம் கண்டபடிக்கு பண்றதுக்கு இந்த மனசு பயப்படுறதே கிடையாது. என்ன பண்ணாலும் பயம் கிடையாது. நமக்கு நமக்கு அழிவே கிடையாது இந்த சரீரத்துக்குன்னு நினைத்து கொண்டு இப்பவே நடக்கிறது இல்லையா, நம்ம பாக்குறோம். அது மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன சொன்னார் அடுத்ததுல நம்ம பார்த்தோம், சயேவாயம் மயா தேத்திய யோக புரோக்த புராதனக. இது புராதனமான இந்த அதே நாலேஜ் தான்ப்பா. எதுவும் நான் மாத்தல. நான் எப்படி நம்மளுடைய குரு பரம்பரையில நான் அன்னைக்கு சொன்னதை எல்லாரும் சொல்லி கொண்டிருந்தார்களோ, அதே அந்த முதல்ல என்ன சொன்னேனோ அதே விஷயத்தை தான் உனக்கு நான் இப்பொழுது சொல்கிறேன்.
ஏன் சொன்னேன்னா, நீ எனக்கு ஃபர்ஸ்ட் பக்தன், அடுத்தது சகா. சகானா ஃப்ரெண்ட். நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்க, அதுக்கு மேல நீ எனக்கு பக்தனாயிட்ட. நீ எனக்கு என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாய். குருவாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் நீ பக்தனாக இருக்கிறாய். பக்தனா இருக்கிறதுனால உனக்கு நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன். இது எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? இது ரொம்ப ரகசியம். இது ரொம்ப உத்தமம். அதனால இதை ரொம்ப பாதுகாக்கணும். ரகசியம் சொன்னதுனால என்ன என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அதை பாதுகாக்கணுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம். உத்தமம்னு சொல்றதுனால என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இது உயர்ந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இந்த நாலேஜ் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நாம 4வது ஸ்லோகத்துல இருந்து படிக்கணும். சேர்த்து சொல்லுங்க. சேர்த்து சொல்லட்டுமா? சொல்லு. अर्जुन उवाच अपरं भवतो जन्म परं जन्म विभस्वतः कथमेतद्विजानीयां द्वमादौ प्रोक्तवानिति श्रीभगवानुवाच व्यतीतानि जन्मानि तपसार्जुन धान्यहं वेद सर्वाणि न त्वं वेत्त परन्तपः अजोऽपि सन्नव्ययात्मा भूतानामीश्वरोऽपि सन् प्रकृतिं स्वामधिष्ठाय सम्भवाम्यात्म मायया. என்ன சொல்றார்? இப்ப அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி வருது. நேச்சுரலா எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வியா அந்த கேள்வி இருக்கு. இப்ப நான் லைவா பார்த்து கொண்டிருக்கேன். நானும் நீயும் சமகாலத்தவர்கள் தான். அப்படி சமகாலத்தவர்கள்னு சொல்லும் பொழுது நீ சொல்ற அந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் சமகாலத்துல இல்லையே, அதுதான் அவனுடைய டவுட். நம்ம அர்த்தம் பார்ப்போம் முதல்ல. அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கூறினான், பவதக, பவதகன தங்களுடைய, ஜென்ம பிறப்பு, அபரம், அபரம்னா பின்பு வந்தது, விவஸ்வதக விவஸ்வானுடைய, ஜென்மச்ச பிறப்போ, பரம் முன்பானது, துவம் நீ, ஆதவ் ஆதியில், புரோக்தவான் உபதேசித்தாய், இதி என்னும், ஏதத் இதை, கதம் எப்படி, விஜானியாம் நான் அறிந்து கொள்வது. இங்க என்ன வந்து ஒரு விஷயம் ஆதிசங்கரர் எழுதுறார் அப்படின்னா, இத வந்து பகவான் வந்து முன்னுக்கு பின் முரணா பேசுறாரே, இப்படி பேசலாமா அப்படின்னு பின்னாடி யாராவது இந்த கிரந்தத்தை படிக்கிற போது ஒரு அவர்களை எல்லாம் வர்ணிக்கிற அழகே வேற. ஆதிசங்கரர் எப்படி வர்ணிக்கிறார்னா, பகவானை வந்து ஈஸ்வரன்னு தெரிஞ்சுக்காம, சர்வஜன்னு தெரிஞ்சுக்காம, அவர் மேல ஒரு சந்தேகத்தோடு கூட ஒரு மூர்க்க மனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இதை படிக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டா, இது என்ன இப்படி முன்னுக்கு முரணா இந்த பகவான் பேசியிருக்காரே, இவர் எப்ப பிறந்தார், அந்த விவஸ்வான் எப்போ இருந்தார், அப்புறம் மனு எப்போ இருந்தார், விக்ஷ்வாகு எப்போ இருந்தார், விவஸ்வானுக்கு இவர் சொன்னதாக எப்படி ஆக முடியும்னு யாராவது கேட்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து இன்னைக்கே நம்ம பாக்குறோம், நம்ம நிறைய கொஸ்டின் பண்றோம். நம்மளுக்கு நினைக்கிறோம் நாம தான் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு தோணும், நம்ம இவ்வளவு நல்லா கொஸ்டின் பண்ண தெரியறதே எனக்கு அப்படின்னு. ஆன்சர் பண்ணாதான் தெரியும் நமக்கு எவ்வளவு புத்தி இருக்கு அப்படிங்கிறது. எப்பவுமே அப்படித்தான். கேள்வி கேட்கறதுங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. கேள்விக்கு கரெக்டான பதில சொல்றதுதான் ஒரு விஷயம். ஆனா பொதுவாக மனிதர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் படிச்சாச்சு அப்படின்னு சொன்னாலே நிறைய கேள்விகள் மனசுல உதிக்கும். அது லாஜிக்கலா இருக்கும், இல்லாஜிக்கலா இருக்கும், அது மரியாதைக்குரியதா இருக்கும், இல்லாததாகவும் இருக்கும். ஸ்ரத்தா காரணமாக சில கேள்விகளை பொறுமையா வச்சிருப்போம். அடுத்தடுத்த சாப்டர்ல நம்மளுக்கு அதுக்கு பதில் தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட, கடைசி வரைக்கும் தெரியலனாதான் அந்த கேள்வியை நம்ம வெளியில சொல்லுவோம். பக்குவமான மனம் இருக்கக்கூடியவர்கள். பக்குவம் இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, டப்பு டப்புன்னு நடுவுல கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது நம்ம இப்பவும் பாக்குறோம் இல்லையா? ஸ்கூல்ல எல்லாம் கூட பாக்குறோம், காலேஜ்ல பாக்குறோம், நம்ம பாடம் சொல்லி கொடுக்குற எல்லா இடங்கள்லயும் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பாக்குறோம். இந்த மாதிரி பக்குவமற்றவர்கள் இதை படிக்கும் பொழுது அப்படி நினைப்பார்களே என்று வியாசர் இந்த கேள்வியை போட்டிருக்க கூடும் அப்படின்னு சொல்றாரு. அது அர்ஜுனன் வாயாலேயே கேட்க வைக்கிறார். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, உன்னுடைய ஜென்மா வந்து கீழே கீழே, அதாவது ஹைரார்கி ஆஃப் பர்த் அப்படி பார்க்கணும். கீழே மேலன்னா நீ கீழே அவன் மேல, அப்படி கிடையாது. ஹைரார்கினா என்ன, ஒரு யாருக்கு அப்புறம் யாரு அப்படின்னு பாக்குறோம் இல்லையா, ஒரு ஒரு ஆர்டர் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தோம்னா, விவஸ்வான் எப்பவோ பிறந்தாரேப்பா. நானும் நீ இவ்வளவு நாள் நல்ல ஜாலியா விளையாடி கொண்டிருந்தோம், நம்ம எல்லாரும் வந்து ஒண்ணுமண்ணா பழகிருக்கோம், எனக்கும் உனக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தானே, விவஸ்வான் எங்கேயோ இருக்காரு, நீ எப்படி விவஸ்வானுக்கு சொன்னங்கிறத
நாம் புரிஞ்சுக்கிறது. இதுல நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா இத வந்து ஒண்ணு பகவான் இப்ப டிக்ளேர் பண்ண போறாரு. இனிமே அடுத்தது பகவான் தனக்கு வந்து சர்வஜ்ஞத்துவம் இருக்கு, தான் ஒரு அவதாரம் அப்படிங்கறத டிக்ளேர் பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடி என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, அர்ஜுனன் வந்து குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பகவான் கிட்ட ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது, இங்க ரொம்ப நோட்டபிள் பாயிண்ட் என்னன்னா, குரு கிட்ட சிஷ்யன் எப்படி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நோட்டபிள் பாயிண்ட். என்ன 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். 2 பேரும் இவ்வளவு நாள் சேர்ந்துதான் இருந்திருக்காங்க. வேணும்னா இப்படி கூட சொல்லியிருக்கலாம் அவன். என்னையா டகால்ட்டி வேலையெல்லாம் பண்ற? நீ இது நம்ம உன்னை பத்தி தெரியாதா? என்ன உனக்கு தெரியும், உன்னை எனக்கு தெரியும். நீ வந்து விவசாயிக்கு சொன்னா யார் யார் நம்புவா? அப்படிலாம் கூட கேட்கலாமே. ஆனா கேட்கல. ஏன் கேட்கல? ஏன்னா முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம். இவன் சகாவா இருந்தால் கூட இவன் என்னவா இருக்கான்னா பக்தனாயிட்டான். ரோல் மாறிடுத்து அவனுக்கு. பக்தனா இருக்கு. சுவாமிஜி சொல்லுவார், என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு, நமஸ்காரம் பண்றதுக்கு, ஒரு ஒரு நல்ல வார்த்தை என்கிட்ட இருந்து வாங்கறதுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு நமஸ்காரம் பண்றா. அவர்கள் அவ்வளவு பேரும் எனக்கு டிவோட்டிஸ். என்னோட டிவோட்டிஸ் எல்லாரும் எனக்கு ஸ்டூடெண்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா என்னோட ஸ்டூடெண்ட் கட்டாயமா என்னோட டிவோட்டியா இருந்துதான் ஆகணும். வெரி வெரி ப்ரொஃபவுண்ட் வேர்ட்ஸ். இதை சுவாமிஜி சொல்லும் போது நம்ம உடனே நினைக்க கூடாது, ஓ சுவாமிஜிக்கு அவ்வளவு ஈகோவா, நம்ம வந்து டிவோட்டியா இருக்க ஸ்டூடெண்டா இருந்தா கண்டிப்பா பக்தனா இருக்கணுமா அப்படின்னு நினைக்க கூடாது. இதுல என்ன சூக்ஷ்மம் அப்படின்னா, பக்தனா இருந்தா தான் அந்த வினயம் வரும். குருநாதர்னு நினைச்சாதான் நம்மளால வந்து சரண்டர் பண்ணி பாடத்தை கத்துக்க முடியும். யார குருவா ஏத்துக்கொண்டிருக்கிறோமோ அவர்களிடம் குரு பக்திங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த குரு பக்தி இருந்ததுன்னா, குரு ஏதாவது ஒரு விஷயத்த நமக்கு புரியாத மாதிரி இருந்த விஷயத்த சொன்னாலும் கூட, நீ சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீ சொல்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு குரு கிட்டயே உபாயம் கேட்கறது. இப்படித்தான் சிஷ்யன் குரு கிட்ட பேசணும் அப்படிங்கிற விஷயத்த இங்க ஒரு சூக்ஷ்மத்தை வச்சு சொல்லியிருக்காரு. இது ஒரு தர்ம சூக்ஷ்மம். நம்ம இப்ப நமக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் சரி, இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. நீ வந்து என்ன என்ன நீ ஃப்ரெண்டுன்னு சொன்ன, என்ன நீ பக்தன்னு சொல்ற, ரைட்டு. நீ விவஸ்வான் எப்படி உனக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியும்? ஹி வாஸ் சம்வேர் அஹெட் ஆஃப் யுவர் டைம் இல்லையா? உனக்கு ஃப்ரெண்டாவும் இருக்க முடியாது, உனக்கு பக்தனாவும் இருக்க முடியாது. நீ எப்படி ஆஸ் கிருஷ்ணா, இவன் பாக்குறது இந்த கிருஷ்ணன்கிற உருவத்தை. அதனாலதான் எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலங்கிற. நம்ம வந்து நம்மளோட நம்மளோட இந்த ஜீவனுடைய புத்தி எப்படி இருக்கும்னா, பரிச்சின்னமான புத்தி, லிமிட்டெட் புத்தி. இப்படி என்ன பாக்குறதோ என்ன அனுபவிக்கிறதோ அந்த வரைக்கும் தான் அதுக்கு வந்து அதால அசிமுலேட்டே பண்ண முடியும். அதை தாண்டி திங்க் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் இந்த கேள்வியே வருது, நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு. 2 சூக்ஷ்மத்தை நம்ம இதுல பார்த்தோம். அடுத்தது அவர் என்ன பதில் சொல்றாரு? ஸ்ரீ பகவான் உவாச்ச. என்ன சொல்றார் பகவான், என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹே அர்ஜுனா, தவச்ச உனக்கும், மேச்ச எனக்கும், பகூனி ஜென்மானி பல பிறவிகள், வியதீதானி வியதீதானினா கடந்து விட்டன. உனக்கும் சரி எனக்கும் சரி நிறைய ஜென்மாக்கள் கடந்து போயாச்சு, நம்ம எடுத்தாச்சு, நிறைய பிறவிகள் நம்ம எடுத்தாச்சு அப்படின்னு ஒத்துக்கிறார். ஹே பரந்தப்ப, பரந்தப்பன்னு அர்த்தம் சொல்லியிருக்கேன், எதிரிகளை காட்டுபவன் அப்படின்னு. அகம் தானி சர்வாணி ஜென்மானி, எனக்கு நான் அந்த அனைத்து பிறவிகளையும் வேத அறிவேன். துவம் ந வேத்த, நீ அறிய மாட்ட. இப்ப உனக்கும் எனக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குப்பா. பாக்குறதுக்கு நானும் நீயும் ஒரே மாதிரி கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சுக்கொண்டு இருக்கோமே தவிர்த்து, இன்ட்ரென்சிக்கா சில டிஃபரன்சஸ் இருக்கு. அதை நீ புரிஞ்சுக்கணும். இதத்தான் இங்கதான் பகவான் வந்து நான் அவதாரம் அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஸ்லோகமா இதுதான் இருக்கு. இங்கதான் பகவானுடைய சர்வஜத்வம் அப்படிங்கிறது வெளிப்படும். சர்வஜத்வம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அனைத்தும் அறிந்த தன்மை. பகவான் அப்படின்னு சொன்னா நம்ம பக சப்தத்துக்கு 6 அர்த்தங்கள் பார்த்தோம். அதுல அனைத்தும் அறிந்தவர், வால் அறிவன் அப்படின்னு சொன்னா இங்க அவர் அதை டிக்ளேர் பண்றார். ஜென்மம்ங்கிறதுக்கும் அவதாரம்ங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஜென்மா அப்படிங்கிறது இந்த ஜீவர்கள் எடுக்கக்கூடிய உடல்கள் அப்படின்னு பாக்குறோம். அவதாரம்ங்கிறதும் இதுவும் ஒண்ணு கிடையாது. பின்னாடி வந்து 7வது அத்தியாயத்துல பகவானே சொல்லுவார், எனக்கு முற்காலமும் தெரியும், வருங்காலமும் தெரியும், எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத. வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாம் து வேதன கஷ்டன்.
எனக்கு அனைத்துமே தெரியும் அப்பா. வர்த்தமான காலம் இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது தெரியும், பவிஷ்ய காலம் இனிமேல் வரப்போகிற காலம் தெரியும், பூதானி ஏற்கனவே ஆன காலம் தெரியும், எனக்கு அனைத்தும் அறிந்தவன் நான் அப்படின்னு அங்க நம்ம 7வது அத்தியாயத்துல ஞான விஞ்ஞான யோகத்துல பார்ப்போம். 7வது அத்தியாயம் தத்பத லட்சணத்துக்கான முதல் அத்தியாயம். ஈஸ்வரனை அங்கதான் நம்ம தரிசனமே பண்ண போறோம். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் அத்தியாயம். அதெல்லாம் படிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஈஸ்வரனோட மேல இருக்கிற பார்வையே மாறி போயிடும். நான் இதுதானா ஈஸ்வரன், இத்தனை நாள் தெரியாம இருந்தேனே, அவன்கிட்ட போய் நான் ஒரு கமர்கட்டை கேட்டேனே, அவன் முக்தியே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கானே அப்படின்னு நமக்கு அப்புறமா தான் தோணும். அதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா தான் படிப்போம் நம்ம எப்படியா இருந்தாலும். இப்ப அவதாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 2 டிஃபரன்ஸ் சொல்றோம். நம்ம அவதாரத்துக்கும் ஜென்மத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஜென்மாங்கிறது எப்படி ஏற்படுறது? ஃபர்ஸ்ட் ஹேத்துன்னு சொன்னா காரணம்னு அர்த்தம். ஒரு விஷயம் ஏற்படுறதுக்கான காரணம், அப்புறம் அந்த விஷயத்துக்கான தன்மை ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய பலன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். பயன் என்ன, அதாவது காரணம், தன்மை, பயன், இது 3ஐயும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜென்மா அப்படிங்கிறது இப்ப நம்ம எல்லாம் எடுக்கிறதுக்கு பேர் ஜென்மம், ஜீவர்களுக்கு எடுக்கிறதுக்கு பேர் ஜென்மம். ஒரு ஜீவன் எதனால ஜென்மா எடுக்கிறது அப்படின்னா கர்மாவினால், வினை பயனால ஜென்மா எடுக்கும். நம்ம வினை பயன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜென்மாவும். இப்ப நான் ஒரு நல்ல காரியம் பண்றேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அதுக்கான புண்ணிய பலனானது சேருது. நம்ம இதை பத்தி நிறைய படிச்சு கொண்டு வரும். நம்ம எந்த காரியம் பண்ணினாலும் அதுக்கு திருஷ்ட பலன் அதிருஷ்ட பலன்னு 2 இருக்கு. ஒண்ணு நம்மளால பார்க்க முடியிற பலன். இப்போ நான் ஏதோ ஒரு ஃபுட் ஒன்று சமைக்கிறேன், நான் பார்க்க முடியறது, சமைச்சுட்டேன், உட்கார இலையில போடுறேன், சாப்பிடுறேன், அனுபவிக்கிறேன், இது திருஷ்டமா நான் அனுபவிக்கிற பலன். இப்ப நான் ஒருத்தருக்கு ஏதோ ஒரு தானம் பண்றேன், திருஷ்டமா நான் கையில கொடுக்குறேன். அதாவது திருஷ்டம்னா பார்க்கக்கூடியது, அது கையில கொடுக்கறது. அதிருஷ்டமா பார்க்க முடியாத ஒரு பலன் என்ன? புண்ணியம். அவர் சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது எனக்கு புண்ணியமா என்னோட பேங்க்ல சேர்ந்துடுறது. இப்படி என்னோட புண்ணியம் எந்த அளவுக்கு சேர்ந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு ஜென்மாவை பகவான் கொடுப்பார். அப்படிங்கிறதுதான் ஜென்மாவை எடுக்கிறதுனுடைய ரகசியம். நான் ஏன்தான் பொண்ணா பிறந்தேனோ, நான் ஏன்தான் இப்படி இருக்கேனோன்னுலாம் நம்ம அழுத்துக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. என்னமோ நாம பண்ணாத விஷயத்துக்காக நமக்கு ஒண்ணு கொடுத்துட்டார் பகவான் எல்லாம் நம்ம எதுவும் ரிப்போர்ட்டிங் நேச்சரே நமக்கு இருக்கவே கூடாது. நான் பண்ணின கர்மாக்காக எனக்கு மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மான்னு பாரதி பாடினத ஒரு மங்கையர் கூட ஒத்துக்கிறது கிடையாது. ஏன்னா படுற கஷ்டங்கள் அவ்வளவு இருக்கு, இல்லைன்னுலாம் நான் சொல்லல. கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட நாம இது எதனால இது நமக்கு கிடைச்சதுங்கிறது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கஷ்டங்கள் நம்மளோட வினைகள் தான் அப்படின்னு நமக்கு புரியும். நம்ம எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, பிறப்பே கஷ்டமா இருக்குன்னு நம்ம நினைக்க கூடாது. அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்கா. அதனால இந்த பிறவி அப்படிங்கிறது எதனால கிடைச்சதுன்னா வினைப்பயன். இந்த வினைப்பயன்ல ஒரு சூக்ஷ்மமான விஷயம் என்னன்னு, எனக்கு நல்லது பண்ணினா இப்ப நல்ல நல்ல பிறவி கிடைக்கும்னா, நான் கெட்டது பண்ணினா என்ன கிடைக்கும்னா கெட்ட பிறவி கிடைக்கும். கெட்ட பிறவினா என்ன? மனித பிறவியை விட கீழான பிறவிகள்ல நம்மளால மனித பிறவியின் மேன்மைகள், மனித பிறவியில கிடைக்கக்கூடிய ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்காது இல்லையா? அதனால அதற்கு கீழான பிறவிகள் கிடைக்கிறது எதனாலனா பாப கர்மா அதிகமா இருந்ததுனா தான் அந்த கீழான பிறவிகள் கிடைக்கும். அதனால வினைகளை அனுசரித்துத்தான் நமக்கு ஜென்மா அப்படிங்கறத பகவான் கொடுக்கிறாரு. அப்ப இந்த அவதாரம்ங்கிறது எப்படி வருது, எந்த வினையை அனுசரித்து வருதுன்னா, இந்த டோட்டல் கிரியேஷன் இருக்கே, அங்க இருக்கக்கூடிய வினைகளின் சமத்தன்மை குறையும் பொழுது அதை சீர்படுத்துவதற்காக அவதரிப்பதுதான் அவதாரம் அப்படின்னு பார்க்கும். அப்ப அங்க அந்த இண்டிவிஜுவலுடைய வினை அங்க இது இல்லை, இந்த டோட்டல் வினை. டோட்டலா எல்லாம் இந்த சமூகமே கெட்டு போச்சு அப்படின்னா என்ன பண்றது? சுவாமிஜி அழகான ஒரு டெபினேஷன் கொடுப்பார் அவதாரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. அவதரதி இது அவதாரக அப்படின்னு விக்கிரகம் இருக்கு. ஆனா சுவாமிஜி கொடுக்குற விஷயம் அந்த ஒரு இது என்னன்னா நமக்கு அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ இயற்கையுடைய ஒழுங்குபாட்டுக்கு, அதாவது நேச்சுரலா ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கு, தர்மமான நிறைய விஷயம் இந்த உலகத்துல நடக்கிறது, அந்த ஒழுங்குபாட்டுக்கு ஏதாவது ஒரு இடையூறு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா, ஏதாவது அது நடக்க விடாம பண்ணிடுறது அப்படின்னு சொன்னா, இயற்கையே தன்னிடமிருந்தே ஒரு ஆற்றலை தோற்றுவித்து அந்த ஒழுங்குபாட்டுக்கு இடையூறு பண்றது எதுவோ அல்லது யாரோ அவர்களை நீக்குவதுதான் அவதாரம்.
அந்த தோற்றுவிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குல்ல, அதுதான் அவதாரம் அப்படின்னு அழகான ஒரு டெஃபினிஷன். இது ரொம்ப கன்வின்சிங் அண்ட் புரிஞ்சுக்கக்கூடிய டெஃபினிஷன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். என்ன உதாரணம்னா, கண்ணுல ஒரு தூசி விழறதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம் உடனே? நம்மளோட கண்ணுலயே கொஞ்சம் டியர்ஸ் ஃபார்ம் ஆகும். அது என்ன பண்ணுவோம்? ஒரு கண்ணை மூடிக்கொண்டே இருந்தாக்க இந்த டியர்ஸ் எல்லாம் இந்த கண்ணுல கேதர் ஆகி தானாவே அந்த தூசி வெளியில வெளியிலேருந்து வந்த தூசியை இந்த கண்ணே என்ன பண்ணும்? போராடி வெளில தள்ளும். அதே மாதிரி தான் நம்ம ஏதாவது ஒரு டஸ்ட் உள்ள போயிடுது அப்படின்னா ஹச்சுன்னு தும்புறோம், அப்புறம் இருமுறோம். இதெல்லாம் ஏன் பண்றோம்? உள்ள வேண்டாத ஒரு விஷயம் வந்ததுன்னா பாடியே அதுல வெளியில அதை தூக்கி வெளியில எடுத்துரும், வெளியில நீக்கிடும். அப்போ இந்த இந்த இதெல்லாம் தான் இம்யூன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாமே பாடியில இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம்ஸ் எல்லாம் வச்சுதான் படைச்சிருக்கு. அதே மாதிரிதான் சொசைட்டியும். நம்ம வேற, இந்த சொசைட்டி வேற கிடையாது. சொசைட்டிலையும் அதே மாதிரி இம்யூன் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் மீறி அந்த சொசைட்டி தாங்க முடியாத அளவுக்கு ஒரு அதர்மம் மேலோங்கி போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்ப அந்த வினைகளை சீர் செய்வதற்காக அதை சரி பண்ணணும். அதை பேலன்சிங் ஆல் த வினைகள், அப்படி அதுக்காக வர்றதுதான் அவதாரம். அப்போ ஜென்மாங்கிறது நம் கர்மத்தினால் வருவது, அவதாரம் என்பது அனைவருடைய கர்மத்தினால் வருவது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்தது, இந்த ஜென்மா எடுக்கிறச்சே நான் அறியாமையோட தான் பிறக்கிறேன். நான் எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, நான் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே கவிஞர் சொன்னார், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது அறியாமையோடு பிறக்கக்கூடிய குழந்தை. எந்த அறியாமைன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த அறியாமைன்னா தன்னை பற்றிய அறிவு பெறாமல். என்னை பற்றி எனக்கு தெரியாது. எப்ப எனக்கு தெரியறது? எப்ப எனக்கு குருநாதர் சொல்லி கொடுக்கிறாரோ அப்பதான் எனக்கு தெரியறது நான் யாரு அப்படிங்கிற விஷயத்த நான் அப்பதான் புரிஞ்சுக்கிறேன். நாசத்தோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதக உபயோரப்பி திருஷ்டோந்தக துவனையோ சத்வதர்ஷிபிகி அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுக்கணும். பகவான் குருநாதர் சொல்லி கொடுக்கணும். நீ சத்தப்பா, நீ அசத்து அல்ல. இந்த சத்துக்கு இந்த இருப்புக்கு என்றுமே இன்மை கிடையாது, இன்மைக்கு என்றுமே இருப்பு கிடையாது. இதை தத்துவதர்ஷியாக இருந்து உணர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிறதெல்லாம் எனக்கு குருநாதர் சொல்லி கொடுத்தான்னா எனக்கு அப்ப புரியுது, ஆகா நான் ஆண்டும் இருக்கும் பரம்பொருளா அப்படின்னு. ஆனா அது வரைக்கும் நான் எப்படி இருக்கேன்? அறியாமையில தான் இருக்கேன். ஆனா பகவான் எப்படி அவதாரம் பண்றார்? அறிவு ஸ்வரூபமாகவே அவதாரம் பண்றார். வால் அறிவன் இல்லையா? அவருக்கு எல்லாம் தெரியும். இங்க நடக்கிறதும் தெரியும், ஆஸ்திரேலியாவில் நடக்கிறதும் தெரியும், அண்டார்டிகால நடக்கிறதும் தெரியும். அவரை ஏமாத்தவும் முடியாது. ஏன்னா நம்ம சொல்றோமே சஹஸ்ராட்சி சஹஸ்ரபாத் அப்படித்தானே சொல்றோம். அம்பாளுக்கும் அந்த நாமம் சொல்றோம், விஷ்ணுக்கும் அந்த நாமம் சொல்றோம். இதெல்லாம் என்னது அர்த்தம் அப்படின்னா சஹஸ்ராட்சி, சஹஸ்ரம்ங்கிறதே ஒரு நாம்கே வாஸ்தைக்கு சொல்ற நம்பர் தான். அதை சஹஸ்ரம்னா 1000 அப்படின்னு கிடையாது. சஹஸ்ரம்னா எண்ணற்றன்னு அர்த்தம். எண்ணற்ற கண்களை உடையவன், எண்ணற்ற காதுகளை உடையவன். நம்ம விஸ்வரூப தரிசனத்துல பார்ப்போம் அந்த விஷயத்த. நான் ரொம்ப அழகா தன்னை வெளிப்படுத்தி கொள்வார். எப்படி இருக்கேன் நான், பாத்துக்கோப்பா அப்படின்னு. அந்த மாதிரி அவர் எப்படி வரார் அப்படின்னு சொன்னா அறிவோடு வருகிறார். அனைத்து அறிவையும் பெற்றவராக அவர் அவதாரம் பண்ணும் பொழுதே அப்படித்தான் இருக்கிறார். தன்னை பற்றிய அறிவோடு வருகிறார். அவ்வியம் ஞானம்னு சொல்லுவார் அடுத்தது சொல்லும் பொழுது. அதாவது அழிவே இல்லாத ஒரு அறிவை பெற்றவர். எந்த சூழ்நிலையும் அறிவில் குறைவு என்பதே அவருக்கு இருக்காது. நமக்கு அப்படி கிடையாது. நம்ம படிச்சாலும் கூட நமக்கு சந்தேக விபரீதங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த படிச்ச விஷயம் உள்ள இறங்காது. அந்த சமயம் நம்ம கண்ணா பின்னாடிதான் நம்ம மனசு யோசிக்கும். அப்போ ஐயம் திரிபுகார நம்முடைய கல்வி இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் அறிவுபூர்வமாக இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு ஜீவர்களுக்கு ஒரு இது இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அவருக்கு அது கிடையாது அப்படின்னு பார்க்கும். சரி, பயன் என்ன? என்னத்துக்கு இந்த ஜென்மா கொடுத்தார் பகவான்? எதுக்கு இந்த ஜென்மா கொடுத்தார்? நமக்கு எதுக்கு ஜென்மா கொடுத்தாருன்னு ஃபர்ஸ்ட் திங், நம்ம இந்த வினை பயனை எல்லாம் அனுபவித்து கழிக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு, நாம் முயற்சி செய்து எப்படியாவது இந்த வினை பயன்களை சமநிலைப்படுத்தி இனி பிறவி இல்லாமல் ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு நல்ல வாய்ப்பு இந்த ஜென்மா. அப்படின்னா நமக்கு அதுல மனித எத்தனம் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம எல்லாம் இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணினாதான் இந்த ஜென்மால இதெல்லாம் பண்ணணும். ஆனா அவதாரம்ங்கிறதுக்கு பயன் என்ன அப்படின்னா, அவதாரம்ங்கிறதுக்கு இந்த வினை பயன்கள் அப்படியே சீர் பண்ணறதுக்கு வந்தார்னு சொன்னோமே, அந்த சீர் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா அதர்மத்தை எல்லாத்தையும் அழிச்சு விட்டு தர்மத்தை நிலைநாட்டி விட்டார் என்றால் அவருடைய அவதாரத்தினுடைய நோக்கம் நிறைவேறும். அந்த அவதாரம் இங்கிருந்து கிளம்ப வேண்டியதுதான்.
அந்த அவதாரங்கிறது சாஸ்வதமா இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க போறது கிடையாது. ஆனா ஒண்ணு விஷயம் நாம தெரிஞ்சுக்கணும். இது என்னமோ இந்த 10 அவதாரம் தான் அவதாரம் கிடையாது. அப்பப்ப அங்கங்க அவதாரங்களா ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. நமக்கே தெரியாது. ஒரு பெரிய பிரச்சனையில யாராவது ஒருத்தர் நடுவுல வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு எல்லாரையும் அங்கங்க போங்கப்பா அப்படின்னு தள்ளினாருன்னா அவர் கூட அங்க அவதாரம் தான். எந்த இடத்துல யாரு அதர்மத்திற்கு ஒரு எதிராக நின்று தர்மத்திற்காக போராடுகிறார்களோ அந்த இடத்துல அவங்க அவதாரம் ஆயிடுவாங்க. இந்த அவதாரம்ங்கிறது ஒரு பெரிய டாபிக். நீ சில பேரை வந்து அவதாரம்னு ஒத்துக்கிறாங்க, சில பேர் அதெல்லாம் கிடையாதுப்பா, அவர் ஏதோ சித்து வேலை பண்றாரு, அதெல்லாம் கிடையாது அப்படிம்பாங்க. இந்த அவதாரம்ங்கிறது அவரவர்களுடைய அனுபவத்தை பொறுத்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப கிருஷ்ணர் இருந்த காலத்திலேயே கிருஷ்ணரை அவதாரமா கொண்டாடினவர்கள் சிலர், கிருஷ்ணரை சாதாரண மனிதனாக பார்த்தவர்கள் சிலர். அதே மாதிரிதான் யாராக இருந்தாலுமே. அதனால இந்த அவதாரம் அப்படிங்கிறதுக்கு நாம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவதார லட்சணத்தை தெரிஞ்சுக்கிறோம். இதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்? இப்ப இந்த ஸ்லோகத்துல பகவான் வந்து நான் வந்து என் பிறவியெல்லாம் தெரியும், உனக்கு வந்து உன் பிறவியெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டார். இது சொன்னதுனால பகவானை சர்வஜன் என்று நாம புரிந்து கொள்கிறோம். அதனால அவர் ஒரு அவதாரம். அப்படி எல்லாமே அறிவு இருக்கு அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆறுது அப்படின்னா அப்ப நம்ம அவரை அவதாரம்னு புரிஞ்சுக்கணும். இந்த கண்டிஷன்ஸை நாம தெரிஞ்சுக்கிறதோட பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறச்சே நாம ஜட்ஜ் பண்ணறதுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரைச்சு இதுக்குள்ள மேட்ச் ஆச்சுன்னா அவதாரம்னு நாம புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி நாம புரிஞ்சுக்கிறதுனால அவங்க அவதாரம் ஆக போறது இல்லை, புரிஞ்சுக்கலன்னா அவங்க அவதாரம் இல்லைன்னு கிடையாது. அது அவதாரம்ங்கிறதே வந்து அந்தந்த அவங்களோட கூட இருக்கிற சர்க்கிளுக்கு எப்படியோ அப்படி, அவ்வளவுதான். இதுல பெரிய ஒரு காழ்ப்பும் இல்லை, உவப்பும் இல்லை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஜீவனுடைய ஒரு உடல் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்க போனோம்னா ஜீவனுடைய உடல் தத்துவபோதத்துல படிக்கிறோம், பஞ்சீகிருத பஞ்சமகா பூதத்தினால உருவாயிருக்கு அப்படின்னு. அதோட சேர்த்து சத் கர்ம ஜன்யம் அப்படின்னு சொல்லியிருக்க. புண்ணியத்தினால் உருவாகி இருக்கக்கூடிய உடல், அதுதான் ஜீவனுடைய உடல். அந்த உடலை கொண்டு நான் என்ன செய்வேன் அப்படின்னா என்னுடைய இந்த அறியாமையை போக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வது ஒன்று. இன்னொன்று எனக்கு வினை பயன்கள் அனைத்தையும் நான் அனுபவித்து கழிப்பது. ஏன்னா பிராரப்த கர்மா போகாதேவ க்ஷயக அப்படின்னு சொல்லியிருக்கு. விஞ்சின பிராரப்தத்தின் வினை அனுபவித்து தீரும். இதெல்லாம் வந்து கைவல்ய நவநீதத்திலையும் படிக்கும். அப்படிங்கிற போது இந்த ஜீவனுடைய குவாலிட்டிஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அவதாரத்தினுடைய குவாலிட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சாதான் கிருஷ்ணரை அவதாரமா புரிஞ்சுட்டு அடுத்தடுத்த ஸ்லோகத்தை நாம வந்து புரிஞ்சுக்க முடியும். எதுக்காக அவர் அப்படி சொல்றார் அப்படின்னு. எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது அப்படிங்கிறத ஏன் சொன்னார்? ஏன்னா பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் அவ்வளவு அறிவும் அவரிடம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அங்க ரகசியமான விஷயம் அப்படின்னு பார்க்க. அடுத்தது என்ன சொன்னார் அவர்? அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா சம்பவாமி அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா அஜகன என்ன? பிறவாதவன். இதுல பார்த்தோம் நம்ம அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணோ எங்க 2வது அத்தியாயம். ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே அப்படின்னு. எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறப்பா பிறப்பு என்பதே கிடையாது. ஆத்மாவுக்கு பிறப்பு என்பதே கிடையாது. பகவான் தன்னை ஆத்மஸ்வரூபமாகத்தான் உணர்ந்து சொல்கிறார் இந்த இடத்துல. அஜோ நித்தியம், அஜக அபிசன். அஜகன்னா பிறவாதவன், அப்பி என்ற போதிலும், அபிசன் அப்படின்னா அப்படி இருந்த போதிலும், நான் பிறக்காதவன் தான், எனக்கு பிறவி என்பதே கிடையாது அப்படின்னு இருந்தாலும் கூட அவ்யயாத்மா, அபிசன் அங்கேயும் போட்டுக்கணும். அவ்யயாத்மா அப்படின்னா அறிவாற்றல் குறையாதவனாக இருந்து, அதாவது அவ்யயம் அப்படின்னா அழிவற்றதுன்னு அர்த்தம். எது அழிவற்றது? அறிவும் ஆற்றலும் அழிவற்றதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆம்னிஷியண்டா இருக்கேன், நான் அறிவனாக நான் இருக்கிறேன் என்ற போதிலும், அபிசன் அப்படின்னு சொன்னது என்ற போதிலும், பூதானாம் ஈஸ்வரக அபிசன், பூதங்களுக்கெல்லாம் நான் ஈசனாக, அவற்றையெல்லாம் நான் ஆள்பவனாக அருள்பவனாக நான் இருக்கிறேன் என்ற போதிலும், அப்படி இருந்த போதிலும், ஸ்வாம்னா என்னை சார்ந்துள்ள பிரகிருதி மாயையை, இந்த இடத்துல பிரகிருதி அப்படின்னா மாயை அப்படின்னு, பிரகிருதி மாயையை
அதிஷ்டாய சார்ந்திருந்து, சார்ந்திருந்து ஆத்ம மாயையா என்னுடைய மாயா சக்தியால் சம்பவாமி நன்கு தோன்றுகிறேன். நான் என்னதான் பிறக்காதவனாக இருந்தாலும், என்னதான் எனக்கு அழிவற்ற அறிவு என்பது இருக்கிறது என்று இருந்தாலும் கூட, நான் பூதங்களுக்கெல்லாம் இங்கு ஈஸ்வரனாகவே இருக்கிறேன் என்றாலும் கூட, என்னுடைய மாயையை சார்ந்திருந்து என்னுடைய மாயாசக்தியின் காரணமாக நான் நன்கு தோன்றுகிறேன். நான் பிறக்கிறேன், தோன்றுகிறேன், தோற்றம் அளிக்கிறேன், அப்படி சொல்லலாம். சம்பவாமின்னு சொன்னா என்னன்னா, நான் சரீரம் எடுக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன் சரீரம் எடுக்கிறார் அப்படின்னு, இந்த உலகத்துல எந்த ரூபத்துல இந்த சரீரம் எடுக்கிறேங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன ரூபத்துல வேணாலும் வரலாம். சுவாமி இதுலதான் வரணும், இந்த சங்கு சக்கர கதாபாணி பீதாம்பரதாரியா தான் வரணுங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை. எந்த சரீரம் எடுத்தா அந்த இடத்துல இருக்கிற அதர்மத்தை சரி பண்ண முடியுமோ அந்த சரீரத்தை அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறது தான் அவருடைய சங்கல்பமா இருக்கும். அதான் பின்னாடி சொல்லுவார், யுகே யுகே அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் வருவேன் அப்படின்னு. இப்ப கூட ரீசெண்டா நம்ம கொரோனா வந்தது. ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிர் அது அது பல பேருடைய எண்ண மாற்றங்களுக்கு காரணமானது. இங்க எண்ணங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருந்த சமயத்தில் அது எண்ண மாற்றங்கள் தேவை அப்படிங்கிறதுக்காக அது பகவானுடைய அவதாரம்னு பார்த்தவர்கள் நிறைய பேர், அதை பத்தி எழுதினவர்கள் நிறைய பேர். அப்ப எப்படி வேணாலும் வரலாம். பகவான் இப்படிதான் வரணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச இந்த 10 அவதாரம் தான் அவதாரம்ங்கிறதும் கிடையாது. பாகவதத்திலையும் சொல்லியிருக்கு நிறைய அவதாரங்கள் இருக்கு அப்படின்னு. அதனால அவதாரம்ங்கிறது எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். இது பகவான் என்ன டிக்ளேர் பண்றார் அப்படின்னு சொன்னா, நான் ஏதோ ஒரு நான் பிறக்காதவன் அப்படிங்கிறதுனால நான் இந்த இங்க இருக்கக்கூடிய அதர்மங்களை எல்லாம் பார்த்து கொண்டு என்னுடைய மாயா சக்தியினால எங்கேயோ இருந்து கொண்டு நான் அதை ஆட்டுவிப்பேங்கிறது கிடையாது. என்னுடைய மாயா சக்தியை உபயோகித்து அதனாலேயே நான் ஒரு உருவத்தை பெற்று நான் இங்கு வருகிறேன். அது எல்லாமே என்ன ஸ்வசங்கல்பம், பகவானுடைய சங்கல்பத்தினால ஏற்படுறது. மாயை அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. பகவான் மாயாவி, நாம எல்லாரும் மாயா தாஸ் அப்படின்னு. ஏன் மாயா தாஸ் அப்படின்னா, மாயை மாயை பகவானுக்கு கட்டுப்பட்டிருக்கு, நாம எல்லாரும் மாயைக்கு கட்டுப்பட்டு. இங்க பூதானாம் அப்படிங்கிறாரே, அதுக்கு ஆதிசங்கரர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா, பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் அப்படின்னு. இங்க பூதானாம்னு சொன்னா அனைத்து உயிர்களும் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு புல்லுலேந்து ஆரம்பிச்சு பிரம்மாஜி வரைக்கும். பிரம்மாஜிங்கிற போது பிரம்மாஜிங்கிறவர் தேவ சரீரம் வைத்துக் கொண்டிருக்கு. நமக்கு இந்த விஷயம் புரியணும். நம்மளுடைய புண்ணிய பலத்திற்கு தகுந்த மாதிரி மனிதன், யக்ஷன், கந்தர்வன், தேவன், இப்படி எந்த சரீரம் வேண்டுமானாலும் நமக்கு இந்த புண்ணிய வசத்தினால நிச்சயமாக கிடைக்கிறது. அப்ப பிரம்மாக்கு கிடைச்சிருக்கிற அந்த சரீரமானது கூட அது இது கிடையாது, பர்மனன்ட் கிடையாதுங்கிற ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரம்மாவையும் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர் யாருன்னா பகவான் தான். பிரம்மாவுக்கு அந்த கிரியேஷன் பண்றதுக்கான சக்தியை கொடுக்கிறார். பிரம்மா தான் பகவானுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கிறார். ஆற்றலுக்கு சோர்ஸ் பகவான் கிட்ட இருந்து வரும். அங்கேருந்து பிரம்மா அந்த அந்த எப்படி பண்ணணுங்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டு அவர் அந்த சக்தியை பண்ணுகிறார். அவரை நாம் தொழுகிறோம், எல்லாம் பண்றோம், இல்லைங்கள. ஆனா அதுக்கெல்லாம் தாண்டி யாரு இருக்கான்னா பகவான் இருக்கார். அப்ப நான் அதுக்கெல்லாம் தாண்டி நான் எல்லாரையும் நான் ஆள்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஈஸ்வர பாவம், ஈஸ்வர தன்மை எனக்கு இருக்கிறது. நான் சும்மா ஈஸியா யாரையாவது டெபியூட் பண்ணிட்டு போலாம்ல. அதானே இங்க விஷயம். எனக்கு எல்லாத்தையும் ஆள்ற தன்மை இருக்குன்னா, யாராவது ஒருத்தப்பா என்னப்பா ஒரே பிரச்சனையா இருக்கு, என்னன்னு பாருங்க அப்படின்னு தானே சொல்லணும். ஏன் நானே வரேன். பிரச்சனையுடைய சீரியஸ்னஸ் பொறுத்து நான் வர வேண்டிய சமயம் வரும் பொழுது என்னுடைய மாயை என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. நான் மாயை கிட்ட சொல்றேன், அப்பா எனக்கு ஒரு கருநீல வண்ணம் ஒரு பாடி வேணும்ப்பா, எனக்கு நல்ல தாமரை கண்கள் வேணும்மா, எனக்கு அப்படியே கோவை பழ அதரங்கள் வேணும். எனக்கு எல்லாரும் கவிஞர்கள் எல்லாம் என்னை பார்த்தா எவ்வளவு சூப்பரா பாட போறாங்க தெரியுமா, அந்த மாதிரி கூட ஒரு இது கொடு, ஒரு பாடி கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு நான் எப்படி வேணாலும் வருவேன். இட் இஸ் மை டெசிஷன் டு கம். அதுதான் அங்க முக்கியம். அஜாயமானோ பகுதா விஜாயதே அப்படின்னு வேதத்துல ஒரு வார்த்தை. எனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிறப்பே இல்லாதவன் அப்படின்னா கூட பல பிறப்புகள் எடுப்பது போல தோற்றமளிக்கிறான். பகவானை புகழ்ந்து பாடுறது. இங்க இந்த இடத்துல சுவாமிஜி ஒரு அழகான விஷயம் சொல்றார். இப்ப இந்த மாயை
பகவானுக்கு வந்து பகவானுக்கு கட்டுப்பட்டிருக்கு. நமக்கு நாம வந்து மாயைக்கு கட்டுப்பட்டிருக்கோம். இதை நாம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்றேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த எக்ஸாம்பிள். என்னன்னா, இப்போ ஒரு மினிஸ்டரை சுத்தி நிக்கிற போலீஸ்காரன், திருடனை சுத்தி நிக்கிற போலீஸ்காரன். போலீஸ் வந்து மாயை, மினிஸ்டர் பகவான், திருடன் ஜீவன். இப்ப மினிஸ்டர் என்ன பண்ணுவான்? ஏன் அந்த இடத்துக்கு போயா அப்படின்னா போலீஸ்காரர் மினிஸ்டர் சொல்றதை செய்வார். சேம் போலீஸ்காரர் இங்க வந்து திருடனுக்கு பக்கத்துல நின்னாக்க போலீஸ்காரன் சொல்றதுதான் திருடன் செய்யணும். அதுதான் விஷயம். இப்ப யார் யார் கட்டுப்பாட்டுல இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு நடைமுறை எக்ஸாம்பிள் சொல்றது. அப்போ மாயை அப்படிங்கிறது பகவானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதனாலதான் ஆத்ம மாயையா, என்னுடைய மாயையினால, என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாயையின் காரணமாக நான் தோன்றுகிறேன். நான் தோன்றுகிறேங்கிறதுனால இந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் குணக்கேடுகளும் எனக்கும் இருக்குமானா இருக்காது. ஏன்னா மாயை அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நாம புரிஞ்சுக்கணும். என்னதான் வந்து பகவானை நம்ம வந்து சக்காவா பார்த்தாலும் சரி, ஒரு அப்பாவா இருக்காரோ இல்ல பையனா இருக்காரோ என்னவா இருந்தாலும் சரி, அது பகவான் அப்படிங்கிற போது வெளியில தோற்றத்திற்கு எத்தனை காரியங்கள் எப்படி செய்தாலும் சரி, உள்ள அவருக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறது தான் இந்த அவதார விசேஷம். பகவானுக்கு நம்ம நம்ம நிறைய பேசுவோம். உனக்கு கண் இல்லையா, உனக்கு காது இல்லையா, நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேட்கவே இல்லையா, உனக்கு மனசு இல்லையா, நீ இவ்வளவு ஒரு கல் நெஞ்சம் படைச்சவனா, என்னை பார்த்து உனக்கு இரக்கம் இல்லையா, அப்படியா இப்படியான்னு பேசுறோமே. பகவானுக்கு உண்மையிலேயே மனசு அப்படிங்கிறது இருந்ததுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்க்கணும். மனசுங்கிறது ஒரு கரணம். அந்த கரணம்ங்கிறச்சே அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல அதுக்குன்னு உள்ள தோஷங்கள் எல்லாமே இருக்கும். அந்த கரணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே பகவானுக்கு கிடையாது. அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்? விருப்பு வெறுப்பு வரும். அந்த விருப்பு வெறுப்பை கடந்தவன். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்ல. அந்த இடத்துல ஏன் பகவானை வைக்கிறோம் அப்படின்னா, மனசு அப்படிங்கிறது கிடையாது. மனசுங்கிறதுல எண்ணங்கள் அப்படிங்கிறது, அந்த எண்ணங்களை வந்து எடை போடுவது, அந்த அதுக்கு தகுந்தபடி முடிவெடுப்பது, அந்த விஷயம் எல்லாம் கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பகவானுக்கு போட்டு பார்க்கிறது அப்படிங்கிறது கிடையாது. பகவானுடைய உபாதியே வேற, அந்த அந்த ஸ்ட்ரக்சரே வேற. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அதுக்குதான் நான் இந்த இதை சொன்னேன். ஏன் காரணம், அப்புறம் தன்மை, அப்புறம் பயன், அது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, அவரோட பர்பஸ் என்ன, வை ஹி ஹஸ் கம் ஹியர், டிசெண்டிங் அப்படின்னு சொல்றோம். அவதாரம்னா இட் இஸ் ஜஸ்ட் கமிங் டவுன் அப்படின்னு. அந்த அந்த ஸ்டேஜ்ல இருந்து அவர் இறங்கி வரார். இங்க எதுக்கு வராருன்னா, இந்த மனித உலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வருகிறார். எல்லா இடங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா அவதாரம் வருது அப்படின்னு சொன்னாலே, இப்ப பண்டாசுர வதம் எதுக்கு வந்தது? தேவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த அவன் வந்து பண்டாசுரனுக்கு திடீர்னு எல்லாம் கிடைச்ச உடனே அவன் வந்து ஆகா ஓகோன்னு எல்லாரையும் ஆட்ட ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் இந்த தேவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு அவிர்வாகமும் போய் சேரவில்லை. நல்லவர்களால் எதுவுமே பண்ண முடியல. அதனால அம்பாள் கிட்ட போய் அவர்கள் எல்லாரும் கெஞ்சி கூத்தாடி, நீ எப்படியாவது வந்து எங்களை காப்பாத்துன்னா அப்போ ஒரு அவதாரம் லலிதாம்பிகா அப்படின்னு வரா. அதே மாதிரிதான் இதுல சூரசம்ஹாரத்து அந்த கதையில பாக்குறோம் நம்ம. அங்கேயும் வந்து அக்கிரமங்கள் அதிகமாகும் பொழுதுதான் அந்த சரவணனுடைய உத்பவமானது ஏற்படுகிறது அப்படின்னு. இது எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த அதர்மங்களை காப்பாற்றுவதற்காக வரக்கூடிய விஷயங்கள். அதுல நாம நம்மளோட விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ், விருப்பு வெறுப்பு, அதை எல்லாத்தையும் போட்டு அவங்கள ஜட்ஜ் பண்ணி அனலைஸ் பண்ணி, ராமர் இப்படி அழலாமா, ஒரு புல்லு கிட்ட போய் அழறார், ஒரு செடி கிட்ட போய் அழறார், ஒரு மரத்துக்கிட்ட போய் அழறார், ஐய இதெல்லாம் நல்லாவே இல்லை, அப்படியா நம்ம வந்து இது பண்றது? அப்படி கிடையாது. பட்டிமன்றம் வைக்கக்கூடாது. ராமர் அழுதது சரியா, சீதை போனது சரியா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அவதாரம் அப்படின்னா என்ன, அந்த அவதாரத்தினுடைய ஸ்வசங்கல்பம்ங்கிறது எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிறது, இதுதான் அவதார ஸ்வரூபம் அப்படின்னு நாங்க பாக்குறோம். அடுத்தது அவதார காலம் பார்க்கணும். அந்த ஸ்லோகம் படிக்கலாமா? சொல்லுங்க. ஃபுல்லா சொல்லலாமா? சொல்லு. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஹே பாரத அர்ஜுனா, யதா யதா எப்பொழுதெல்லாம்,
தர்மஸ்ய தர்மத்திற்கு கிளானிகி குறைவு பவதி ஏற்படுகிறதோ அதர்மஸ்ய அதர்மத்திற்கு அபியுத்தானம் பவதி மேலோங்குதல் என்பது ஏற்படுகிறதோ ததா அப்பொழுதெல்லாம் ஆத்மானம் என்னை அகம் சிருஜாமி நான் வெளிப்படுத்திக் கொள்கிறேன். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான வேர்ட் டு வேர்ட் மீன். இப்ப வந்து என்ன சொல்றாரு, அவதார காலம் சொல்றாரு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல அவதார ஸ்வரூபம் பார்த்தோம். 6வது ஸ்லோகம் அவதார ஸ்வரூபம், 5வது ஸ்லோகம் அவதார மூர்த்தி, அதனுடைய இது சர்வஜ்ஞத்துவம், அவதாரத்தினுடைய சர்வஜ்ஞ தன்மை, அதை பார்த்தோம். இப்ப என்ன பாக்குறோம்னா அவதார காலம் அப்படிங்கிற விஷயம். எப்ப வருவார் அவர்? நாம எப்பவும் பேசிக்கொண்டே இருக்கிறோமே, எப்ப பார்த்தாலும் நமக்கு ஐயோ கதி முத்தி போச்சு, இன்னும் பகவான் வரமாட்டேங்கிற, என்னென்னலாம் அக்கிரமம் எல்லாம் பண்றான், இவங்க எல்லாம் பண்றதெல்லாம் அந்த பகவானுக்கு தெரியவே மாட்டேங்குது, இதெல்லாம் ஒரு தப்பு கிடையாதா, அப்படி வந்தாரே அப்பெல்லாம் வந்து இப்ப வரவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு நமக்கு ஒரே புலம்பலம் இதுமாதான் போய்கொண்டிருக்கிறது நம்முடைய நாட்கள். இப்போ சூழ்நிலைகள் நிறைய அந்த மாதிரி இருக்கு, நம்மளும் பார்க்கணும். இதை விட மோசமான சூழ்நிலைகள் இருந்திருக்கு, அதனாலதான் அப்ப வந்திருக்காருங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கவும் முடியாது. இப்ப என்ன சொல்றாரு அவர் அப்படின்னு, எப்பெல்லாம் 2 கண்டிஷன் எனக்கு வேணும்ப்பா, நான் வரணும்னா ஐ நீட் 2 கண்டிஷன்ஸ். என்னது? தர்மத்திற்கு கிளானி, கிளானினா குறைவு, தர்மம் அழிவது அப்படின்னு கிடையாது, தர்மம் குறையது. தர்மம் குறையறதுன்னா என்ன? அறம் குறைகிறது, அறச்செயல்கள் குறைகிறது. அறம் எப்ப குறையும்? அறம் செய்ய விரும்புன்னு சொன்னா அவ்வைப்பா, அறம் செய்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த அறம் அப்படிங்கிறது செய்யாம விட்டு போச்சுன்னா அறம் என்பது குறைகிறது. தர்மம் குறைகிறதுன்னா என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, தர்மத்தை கடைபிடிக்கிறவர்கள் கஷ்டப்படுகிறார். அவர்கள் தர்மம் எப்படி தானா நிற்கும்? தனியா தர்மம் அப்படின்னு ஒரு தனியா எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ நான் வந்து இந்த உலகத்துல இருக்கிற இந்த சயின்ஸ் விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும், நான் நிறைய வந்து கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய உற்சாகமா நிறைய பேர் வரணும்னா நான் என்ன பண்ணணும்னா, சயின்ஸ் படிக்கிறவங்களை எல்லாம் நான் உற்சாகப்படுத்தணும், அப்படிதானே? அதே மாதிரிதான் நிறைய மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா மேத்ஸ் படிக்கிறவங்களை எல்லாம் உற்சாகப்படும். அப்ப அவங்கெல்லாம் இருந்தா தான் அந்த சப்ஜெக்ட் வந்து க்ரோ ஆகும். அதே மாதிரிதான் அறத்திற்கும் நம்ம அதேதான் சொல்றோம், வேதத்துக்கும் அதேதான். வேதம் படிக்கிறவங்களை காப்பாத்தினாதான் வேதம் தழைக்கும் அப்படின்னு. இதுதான் வந்து மகாபெரிவாளுடைய லைஃபோட மிஷனாவே வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தாரு. எப்படி எத்தனை பாடசாலைகள் எதுக்குன்னா, இந்த தர்மம் தழைக்க, தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, தர்மத்தை ரட்சணம் பண்ணணும்னா அது தனியா ரட்சிக்க முடியாது, தர்மத்தை ஃபாலோ பண்றவங்களை தான் ரட்சிக்கணும். அந்த ஆச்சரணம் பண்றவர்களை ரட்சித்தாதான் தர்மம் இருக்கும். இப்ப என்ன ப்ராப்ளம் வருது? தர்மத்திற்கு கிளானி அப்படிங்கிறது அப்படின்னா, தர்மத்தை கடைபிடிப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. எப்படி வரும்? அவங்களோட சோம்பேறித்தனத்தினால வருதா? அவங்க எப்ப காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தியா வந்துடும், அது இதுன்னு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, சாரி அதெல்லாம் சாரி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டாங்களா? அதனால வந்து தர்மத்திற்கு கிளானி வந்ததா? ஐயோ பொய் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது, தினம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் பொய் பேசாம நல்லா இருக்கவே முடியாது, இதை எப்படி இதெல்லாம் அறமே கிடையாது அப்படி இப்படின்னு நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுடுறாங்களா? அவங்களுடைய சொந்த இதனால விடுறாங்களா? அப்ப அப்படி தர்மத்திற்கு இது வந்ததா? இதெல்லாம் நான் வரதுக்கான ரீசனே இல்லப்பா அப்படிங்கிறார் பகவான். என்ன சொல்றாரு? தர்மத்திற்கு கிளானி வரணும். 2வது என்ன தெரியுமா? அதர்மத்திற்கு அபியுத்தானம் வரணும். அதாவது அதர்மம் வந்து மேலோங்கி இருக்கணும். அதர்மம் மேலோங்கி இருக்கிற காரணத்தினால தர்மத்திற்கு கிளானி வரும். நிறைய காரணங்கள்னால அறத்தை கடைபிடிக்க முடியாமல் போகிறது, உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பின் காரணமாக தர்மத்தை கடைபிடிக்கவில்லை என்பதற்காக வரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த சொசைட்டில ஒரு காமன் ப்ராப்ளம் வருதா? இந்த அதர்மம் ஜாஸ்தியாகி அதனால அவர்களுடைய ஒரு 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 மேலோங்கின காரணத்தினால அவர்களால் நசுக்கப்படுகிறார்களா? தர்மத்தை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் நசுக்கப்படுகிறார்களா? அதனால் தர்மத்தை செய்ய முடியாமல் இருக்கிறதா? அதனால இங்க சோசியல் இம்பேலன்ஸ் நடக்கிறதா? இந்த பூமி தாய் வந்து வருத்தப்படுறாளா? நம்ம திருக்குறள்ல நிறைய படிக்கிறோம், எந்தெந்த காரணத்தினாலெல்லாம் பூமி வந்து வருத்தப்படுறான். புகழ் இல்லாதவனை தாங்குவதற்கு பூமி வருத்தப்படுகிறாள், வசை வழிய வன்பயன் குன்றும், அப்படி எல்லாம் பாக்குறோமா இல்லையா? அந்த மாதிரி இந்த ஈக்கோலாஜிக்கல் இம்பேலன்ஸ் ஏற்படுறதா? இந்த தர்மத்திற்கு அதர்மம் ரெண்டும் வந்து பேலன்ஸ்டா இல்லையா? அதர்மம் மேல போயிடுதா? அப்பதான் நான் வரப்போறேன், நான் வருவேன். அது எப்ப வருவேன்னா யுகே வருவேன். எப்பெல்லாம் வந்து எனக்கு வரணுங்கிறது எனக்கு அந்த நேரத்திற்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு நான் வருவேன். நான் எப்படி வருவேன்னா
ஆத்மானம் ஸ்ருஜாமியகம். முன்னாடி ஸ்லோகத்துல சொன்ன மாதிரிதான், என்னுடைய மாயா சக்தியின் காரணமாக நானே வெளி வருவேன் அப்படிங்கிற. இதுலயும் அதே தான் சொல்றார். இப்ப ஏன் அவருக்கு அந்த வேலை அப்படின்னு சொன்னா, ஸ்திதி கர்த்தா அவர், அவரோட டியூட்டி அது. இந்த உலகத்தை பரிபாலனம் பண்ண வேண்டிய டியூட்டி அவருக்கு இருக்கு. சோ அவரோட டியூட்டி பண்ணறதுக்காக வேண்டி அவர் வரார். அந்த டியூட்டிக்கு சில கண்டிஷன்ஸ் வச்சுட்டு இருக்கு. 2 கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒண்ணு தர்மத்திற்கு இது குறைவு ஏற்பட வேண்டும். அந்த குறைவின் காரணம், அந்த குறைவு எதன் காரணமாகனா அதர்மத்தின் ஓங்குதலின் காரணமாக இருக்க வேண்டும். அப்பதான் பகவான் இந்த அதர்மத்தை இறக்க முடியும். அதனாலதான் அடுத்த ஸ்லோகம் சொல்ற, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. 3 வேலை பண்றேன் நான் வந்துட்டேன்னா 3 வேலை பண்ணேன். என்னென்ன பண்ண போறார்? பரித்ராணாய சாதுனாம் பரித்ராணம். சாதுனாம்னா என்ன? அறத்தை கடைபிடிக்கக்கூடிய நல்லவர்கள், அவர்களை எல்லாரையும் நான் காப்பாற்றணும். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலை. பரித்ராணாய துஷ்கிருதாம் விநாசாய். யார் அதுக்கெல்லாம் இடைஞ்சலா இருக்காங்களோ, ஏன்னா அவர்களாலதான் இவர்கள் அறத்தை கடைபிடிக்க முடியாம போறதுன்னா அவர்கள் அனைவரையும் அழிக்க வேண்டும். விநாசாய, நன்றாக அழிக்க வேண்டும். நாசம் இல்ல, விசேஷேன நாசம், நன்றாக அழிக்க வேண்டும். அதன் மூலமாக தர்ம சம்ஸ்தாய, நான் என்ன பண்ணணும்? தர்மத்தை நிலைநாட்டணும். இது ரெண்டும் இப்படி பேலன்ஸ் இல்லாம இருக்கக்கூடாது, பேலன்ஸ்டா இருக்கணும். சமன் தூக்கி சீர் செய்யும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கணி. நம்ம என்ன பார்த்தோம்? ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கணும். சான்றோருடைய தாட்ஸ் அப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்படி இந்த தர்மமும் இதுவும் அப்படி இருக்குன்னாதான் எல்லாருக்கும் தாட்ஸ் அப்படி இருக்கும். அதனால அதர்மம் இல்லாமலாம் இருக்கவே முடியாது. அதர்மம் இருக்கு, அதர்மம்ங்கிறது இருக்கத்தான் இருக்கும். எப்ப தர்மம்ங்கிறது இருக்கோ அப்ப அதர்மம்ங்கிறது இருக்கும். இன் கண்ட்ரோல் இருக்கும். இன் கண்ட்ரோல் இல்லாத போதுதான் அது தர்மத்திற்கு கிளானியா இருக்கு. நம்ம இந்த சூக்ஷ்மத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். வீட்லயே நமக்கு 4 பசங்க இருந்ததுன்னா 2 சமத்தா இருக்கும், 2 போக்கிரியா இருக்கும். அது இது இந்த ரெண்டும் பிரச்சனை இல்லை. இந்த போக்கிரித்தனம் ஜாஸ்தியா போய் இந்த சமத்தை கஷ்டப்படுத்திட்டுனா அப்ப நம்ம என்ன பண்றது? அப்பனா நம்ம ஒரு சாம தான பேத தண்டம் எதனா ஒண்ணத்தை எடுத்து ஏதாவது ஒரு முறையில அதுகளை அடக்கிறோம். பேரண்ட்ஸ் நாமளே அவதார வேலைதான் பண்ணிட்டு. அப்போ இதத்தான் பகவானும் பண்றார். நம்ம கீதையிலேயே பாக்குறோம். தூதெல்லாம் போறார். பகவான் டைரக்டா ஃபைட்டுக்கு போகல. ஃபர்ஸ்ட் ஆரம்ப எல்லாத்தையும் யூஸ் பண்ற, சாம தான பேத தண்டம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஃபைனலா தான் அவர் வேற வழியே இல்லை, இவங்களை எல்லாம் அடிச்சா போட்டாதான் சரியாப்பட்டு வரும், நீங்க வாங்க எல்லாரும் குருக்ஷேத்திரத்திலேயே வச்சு பஞ்சாயத்தை முடிச்சுக்கலான்ட்டு அங்க போயிடுறாரு. அப்போ ஏதோ ஒரு முறையில் நான் இந்த பேலன்ஸை கொண்டு வந்தே ஆகணும். இப்ப இந்த அதர்மத்தை நான் விநாசம் பண்ணணும், தர்மத்தை நான் இது பண்ணணும். தர்மத்தை செய்து கொண்டிருக்கிறவர்களை நான் காப்பாற்றணும். அதை எப்படி காப்பாற்றணும்? தொடர்ந்து இந்த ஸ்லோகத்தினுடைய இன்னும் கொஞ்சம் விரிவா பொருள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு நமக்கு நேரம் இப்ப முடிய போகுது. அதனால நாம இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை முடிப்போம். மேற்கொண்டு இதுல இருக்கக்கூடிய இன்னும் சில கருத்துக்களை நாம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இப்ப நாம மகாத்மியத்தை படிக்கலாம்.